இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் சிலுவையில் மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். அதை நீங்க இருதயத்தில் விசுவாசிச்சீங்கன்னா உங்களால பரலோகத்துக்கு வர முடியும். சொர்க்கம் நிறைய இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா அவர் தான் வழி. ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன் இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கி தன் வாழ்க்கையை சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக கணவன்மார் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். ஆனால் பாருங்க, அந்த சம்பாதிச்சதை வீட்டுக்கு கொண்டு கொடுத்து நிறைவான வாழ்க்கை இல்லை. வீட்டில் அடி, பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்படுது. அதை பாருங்க, கணவன் மனைவி இன்னைக்கு சேர்ந்து வாழ முடியல, விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் நிற்கிறாங்க. பாருங்க, கணவன் அதாவது இளம் வயதிலேயே மறிக்கிறான். இளம் விதவைகள் அநேகர் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க. இந்த குடிப்பழக்கம் ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. ஆரம்பத்துல சந்தோஷமா ஆரம்பிச்சதான், சின்ன விஷயம் தானே சொல்லி ஆரம்பிச்சது இன்னைக்கு நம்மளை அழிக்கிற ஒரு பெரிய விஷமா மாறிட்டு இருக்கு. பாருங்க, எங்க வாழ்க்கையில நாங்க 12 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம். நாங்க வாலிபர்களா வந்து நிக்கிறோம்ல, 12 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம். 1-2 வருஷம் கிடையாது. குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கம், சிகரெட், எவ்வளவோ பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருனே. இந்த பாவ பழக்க வழக்கம் எத்தனையோ வருஷம் அடிமைத்தனமா இருக்கலாம், ஆனா அதுல இருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதன் இருதயத்துல விசுவாசிக்கும் போது அந்த எவ்வளவு வருஷம் பாவ பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை தருவார். எனக்காக ஒருத்தர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார். அதை என் இருதயத்துல விசுவாசிச்சதுக்கு அப்புறம் அந்த பாவ பழக்கம் என் வாழ்க்கையில இருந்து மாறிச்சுனேன். இன்னைக்கு ஒருவேளை சகோதரா, நீங்க உங்க வாழ்க்கையில இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு போராடுறீங்க, அதாவது எப்படியாவது வெளியில வந்து நான் ஆசைப்படுறீங்க, ஆனா முடியல. இயேசு ஒரு நிமிஷம் உங்க இருதயத்துல விசுவாசிச்சு பாருங்களேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்றாரு. இயேசு கிறிஸ்துட்ட வந்த யாரும் அதாவது வெறுமையாக்க திரும்பலங்க. அவர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தாரு, பாவமே இல்லாம வாழ்ந்தாரு. அவற்றை வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய அற்புதம் கிடைச்சிச்சு, விடுதலை கிடைச்சிச்சு. பார்வை இல்லாதவன் பார்வை அடைஞ்சான். கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள் பெரிய விடுதலையை கண்டார்கள். அதாவது முடக்குவாதம் வந்து வீட்டுல படுத்திருந்தவன் எழும்பி நடந்தான், செத்தவன் உயிரோடு வந்தான். இன்னைக்கு இந்த குடிப்பழக்கத்தினால எத்தனை பேர் நரம்பு மண்டலங்கள் செயலிழந்து ஸ்ட்ரோக் வந்து வீட்டுல படுக்கையா இருக்கிறாங்க தெரியுமா? பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். மருந்து மாத்திரைகளால குணப்படுத்த முடியாததை என் இயேசு சுகப்படுத்துவார்னு உங்க இருதயத்துல விசுவாசிங்க. உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், நிம்மதி வரும். நாங்க இதே இடத்துல எத்தனையோ இடத்துல குடிச்சிட்டு படுத்து கிடந்த வாலிபர்கள் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்க உயிரோடு நிற்கிற காரணம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வழியை காட்டினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசைன்னு நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். பாவ பழக்க வழக்கத்துல அடிமைப்பட்டிருந்தோம்னா நரகத்துக்கு தான் போவோம் இல்லையா? பாருங்க, இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர், உங்களை தேடி வந்திருக்கிறார். சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். அதை உங்க இருதயத்துல விசுவாசிங்கன்னு உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. எங்க வாழ்க்கை மாறினது போல உங்க வாழ்க்கையும் மாறும். மரணத்தை சந்தித்துட்டு இருப்போம், மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோடு இருக்கிறதற்கு அவரே எங்களுக்கு வாழ்க்கையை தந்தாரு. நாங்க சாட்சியாக உங்க முன்னாடி நிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வழியை ஒரு நிமிஷம் நீங்க தேர்ந்தெடுத்து பாருங்க. வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க இருதயத்துல விசுவாசிச்சா போதும். இயேசுவே எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க, உங்க வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொன்னா கண்டிப்பா மாத்துவாருன்னு. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையும் கண்டிப்பா மாறும்.